சோனக்குருவி சோள வியாபாரம் செய்து கொண்டிருந்தது. சோனா, உன்னோட மக்காச்சோளம் மட்டும் எப்படி இவ்வளோ டேஸ்டா இருக்கு? எனக்கு உன்னோட ரகசியத்தை சொல்றியா சோனா? சொல்கிறேன் காலு அண்ணா. நான் பக்குவமாக சுட்டு அதில் தரமான மிளகாத்தூள் போட்டு தரேன். அதனால தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. அண்ணா புறா அண்ணா, மக்காச்சோளத்தை சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அக்காவுக்கும் வாங்கிட்டு போங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் என் கடையில் தான் வந்து வாங்குவீங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். காலு, சோனக்குருவி வியாபாரம் நன்றாக நடக்கிறது. நாமளும் அதே போல் மக்காச்சோள கடை போடலாம் காலு. நீ சொல்றதுக்கு முன்னாடியே நான் ரெடி பண்ணி வச்சிட்டோம் குமாரி. நீ காட்டில் போய் பாரு, உனக்கு ரெடியாக கடை மக்காச்சோளம் எல்லாமே இருக்கும். நீ போய் அங்கே வியாபாரத்தை மட்டும் கவனிச்சு நல்லா சம்பாதிக்கிற வழியை பாரு. குமாரிக்காகவும் காலுக்காகவும் மக்காச்சோளம் கடை வைத்திருக்கும் இடத்திற்கு இருவரும் பறந்து சென்றனர். காலு, நம்ம மக்காச்சோளம் கடை போட்டுட்டோம், ஆனா ஒருத்தர் கூட நம்ம கடையில வந்து வாங்க மாட்டாங்க காலு. எல்லாமே அந்த சோனா கடைக்கு தான் போறாங்க. நம்ம என்ன பண்றது காலு? நானு நேற்று மீந்தமா இந்த மக்காச்சோளத்தை எடுத்துன்னு வந்து திருப்பி நம்ம கடையில வச்சிருக்கேன். எப்படியாவது ஏமாத்தி பறவைங்களுக்கு கொடுத்துடலான்னு பார்த்தேன். ஆனா ஒரு பறவை கூட நம்ம கடைக்கு வர மாட்டேங்குது காலு. என்ன பண்றதுன்னே தெரியலையே. நம்மளோட பிசினஸும் சரியா போக மாட்டேங்குது காலு. நீ கவலைப்படாத குமாரி. அந்த சோனா கடை இருந்தால் தானே நம்மளுக்கு தொல்லை. அந்த சோனா கடையே இருக்காது. நீ பாரு, நான் என்ன பண்றேன்னு நீ பாரு. சோனக்குருவியின் மக்காச்சோள வியாபாரம் நன்றாக நடந்தது. அன்று இரவு நேரமாகவே மக்காச்சோளத்தை எல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு அது வீட்டுக்கு புறப்படலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தது. இன்று நமக்கு தொழில் நன்றாக நடந்தது. எல்லா மக்காச்சோளமும் விற்று போய்விட்டது. நம்மளுக்கு பணம் வரவும் நன்றாக இருக்கிறது என்று சோனக்குருவி எண்ணிக்கொண்டிருந்தது. குமாரி, இன்று இரவு நான் என்ன பண்றேன்னு பாரு. உனக்கு போட்டியா யாரும் நான் வர விட மாட்டேன். நம்ம தொழில் நன்றாக நடக்கும். மக்காச்சோள வியாபாரம் நன்றாக நடக்கும். நீ பாரு, நான் என்ன பண்றேன்னு நீ கொஞ்ச நேரத்துல பொறுத்திருந்து பாரு. காலுக்காகவும் குமாரிக்காகவும் சோனாவின் கடைக்கு சென்றனர். ஒரு கோடாரியுடன் சென்றனர். அந்த வண்டியை உடைத்து பாதி பாதியாக போட்டு விட்டனர். அந்த வண்டியை உடைத்த பிறகுதான் இந்த காலுக்காகத்திற்கும் குமாரிக்காகத்திற்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இனி நமக்கு எந்த போட்டியும் இல்லை, எந்த தொந்தரவும் இல்லை. இனி நமது வியாபாரம் நன்றாக நடக்கும். இனி நம்மளுக்கு எந்த தொந்தரவும் இல்லை என்று காகம் சொல்லியது. காகமாரி, இந்த வண்டியை எப்படி உடச்சி உடச்சி போட்டுட்டோம் பத்தியா? உனக்கு இப்போ சந்தோஷமா குமாரி? இந்த சோனா நம்மளுக்கு எப்பவுமே போட்டியா இருக்கவே முடியாது. நீ நம்மளோட வியாபாரம் நல்லா நடக்கும் குமாரி. நம்ம வீட்டுக்கு போலாம் வா, சந்தோஷமா வீட்டுக்கு போலாம் வா. மறுநாள் சோனாக்குருவி தன் கடைக்கு வந்தது. வந்து பார்த்தவுடன் கடை உடைந்து உடைந்து இருப்பதை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டது. யார் நமது கடையை இப்படி உடைத்து விட்டார்கள் என்று சோனாக்குருவி அழுது கொண்டே இருந்தது. பின்பு அந்த வண்டிகளை எடுத்துக்கொண்டு ரிப்பேர் செய்யலாம் என்று ரிப்பேர் கடையை நோக்கி சென்றது சோனாக்குருவி. தன் வியாபாரம் கெட்டு போய்விட்டது என்று அழுது கொண்டே இருந்தது. இந்த வண்டியை ரிப்பேர் பண்ண முடியுமா என்று சோனாக்குருவி கேட்டுக்கொண்டிருந்தது. புறா உடனே, இந்த வண்டியை ரிப்பேர் பண்ண முடியாது, நீங்கள் புது வண்டி தான் வாங்க வேண்டும். இந்த வண்டி அவ்வளவு மோசமாக உடைந்திருக்கிறது. இந்த கட்டைகளை ஒட்ட வைக்க முடியாது. நீங்கள் பேசாமல் புது வண்டியை வாங்கிக்கொள்ளுங்க சோனா என்று புறா கூறியது. உடனே சோனா குருவி தன் வீட்டிற்கு சென்றது. தன் வியாபாரம் கெட்டு போய்விட்டது என்று சோனா குருவி வருத்தத்துடன் சென்றது. காகமே, இந்த நேரத்தில் என் கடையை போட்டு வைத்திருக்கிறாய் என்று வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தது. உனக்கு செய்தியே தெரியாதா? இன்று பெரும் புயல் வீச போகிறது. நீ கடையை உடனே காலி பண்ணிவிட்டு இங்கிருந்து சென்றுவிடு என்று வார்த்தை கூறியது. அதை கேட்காமல் கோரிக்காகும், நான் வியாபாரம் செய்ய போகிறேன், அப்போதுதான் எனக்கு லாபம் கிடைக்கும் என்று கோரிக்காகவும் கடையை வைத்து கொண்டே இருந்தது. சற்று நேரத்திலே வானிலை மாறத் தொடங்கியது. பெரும் புயல் வீச தொடங்கியது. அந்த கோரிக்காகத்தின் கடை பாட்டு பாட்டாக உடைந்து அங்கும் இங்கும் சிதறியது. கோரிக்காகம் பறந்து சென்று ஒரு மரத்தின் கிளையில் சிக்கிக் கொண்டது. காலு, என்னை காப்பாற்றுங்க காலு, நான் இந்த மரத்தின் கிளையில் வந்து சிக்கிக் கொண்டேன், என்னை காப்பாற்றுங்க காலு. பெரும் காற்று வீசியது. நான் இந்த மரத்தின் கிளையில் வந்து சிக்கிக் கொண்டேன். அவளது வண்டியும் உடைந்து
குமாரி நான் உடனே வந்து உன்னை காப்பாத்துறேன், நீ அங்கேயே இரு, நீ அங்கேயும் இங்கேயும் அசையாத குமாரி, இதோ உடனே வரேன். காலுக்காகத்திற்கும் குமாரிக்காகத்திற்கும் அப்பொழுதுதான் புரிந்தது, தன் வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்று. காலுக்காகவும் குமாரிக்காகவும் நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டனர். ஏமாற்றும் கோரியின் கதை. இந்த காலுக்காகம் எப்போதும் உறங்கிக் கொண்டே இருக்கிறது. நான் தான் எல்லா வேலைகளும் செய்ய வேண்டும். இந்த காலுக்காகம் மட்டும் எப்போதும் உறங்கிக் கொண்டும் படுத்து கொண்டும் இருக்கிறது. இந்த காலுக்காகத்திற்கு நல்ல ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று குமாரிக்காகவும் சொல்லிக் கொண்டிருந்தது. காலு, நான் விரைவில் முட்டையிடப் போகிறேன். எனக்கு களைப்பு அதிகமாக இருக்கிறது. என்னால் பறக்க முடியவில்லை. எனக்கு வயிற்று வலியும் இருக்கிறது. நான் விரைவில் முட்டையிடப் போகிறேன். நீங்க தான் எல்லா வேலையும் பார்த்து கொள்ள வேண்டும் காலு. குமாரி, நான் உனக்காக எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன். நீ படுத்து நீ ரெஸ்ட் எடுத்தாலே போதும், நான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன். காலுக்காக மிகவும் சந்தோஷமாக இருந்தது. தனக்கென்று ஒரு குழந்தை வரப்போகிறது என்று சந்தோஷப்பட்டது. உடனே அது குமாரிக்காகத்திற்கு உணவு எடுத்துட்டு வரலாம் என்று காடு முழுவதும் அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தது. அங்கு ஒரு கொய்யா மரத்தை பார்த்தது. கொய்யா மரத்தை பார்த்தவுடன் இந்த கொய்யா பழங்களை சாப்பிட்டால் குமாரிக்காகத்திற்கு பிறக்க போகும் குழந்தை நன்றாக ஆரோக்கியமாக இருக்கும் என்று கொய்யா பழங்கள், திராட்சை பழங்கள் என்று எல்லா பழங்களையும் சேகரித்து குமாரிக்காகத்திற்கும் எடுத்துன்னு போய் கொடுத்தது. குமாரிக்காகவும் உடனே சந்தோஷப்பட்டது. இந்த பழங்கள் எனக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பழம்லாம், நான் தினமும் சாப்பிடுகிறேன் என்று குமாரிக்காகவும் சந்தோஷப்பட்டது. இந்த பழங்களை எல்லாம் தினமும் சாப்பிடு, அப்பொழுதுதான் நம்மளுக்கு பிறகு போகும் குழந்தை நன்கு கலராகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் என்று காலுக்காகவும் சொல்லியது. குமாரிக்காகவும் இந்த பழங்களை பார்த்தவுடன் மிகவும் சந்தோஷப்பட்டது. இனி நாம் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். ஒரு மாதத்திற்கு நாம் படுத்து தூங்கினால் போதும், நம்மளுக்கு உணவு தானாக வீடு தேடி வந்துவிடும் என்று சொல்லியது. காலுக்காகத்திற்கு ஆனால் ஏதோ ஒரு சந்தேகம் குமாரி மீது இருந்தது. இந்த குமாரி திடீரென்று இப்படி சொல்கிறாளே, நாம் குமாரியை ரகசியமாக கண்காணிக்க வேண்டும், அப்பொழுதுதான் குமாரியின் உண்மை முகம் வெளியே வரும் என்று காலுக்காகவும் சொல்லிக் கொண்டிருந்தது. இந்த குமாரிக்காகவும் உண்மையிலேயே மாசமாக தான் இருக்கிறாளா என்று காலுக்காகத்திற்கு சந்தேகமாகவே இருந்தது. குமாரி காகத்தை ரகசியமாக கண்காணிக்கலாம் என்று ஜன்னல் வழியாக காலுக்காகவும் எட்டி பார்த்து கொண்டிருந்தது. பால் இருக்கு, பழம் இருக்கு, ஆனால் பசி இருக்காது என்று குமாரிக்காகவும் பாடிக்கொண்டிருந்தது. பால் இருக்கு, பழம் இருக்கு, ஆனா பசி இல்லையா? நான் கஷ்டப்பட்டு இங்கு ஓடி ஓடி எல்லா பொருள்களும் எடுத்துட்டு வந்து கொடுக்கிறேன். ஆனால் இந்த குமாரிக்காகவும் ஆயாக படுத்துக்கொண்டு திராட்சை இப்படி சாப்பிட்டு கொண்டு இருக்குது பாருங்க. காலுக்காகவும் நன்றாக ஏமாந்து போயிருக்கிறது. நாம் விரைவில் முட்டையிட போகிறோம் என்று இந்த காலுக்காகவும் நினைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது உண்மை இல்லை என்ற காலுக்காகத்திற்கு தெரியாது. எனக்கு உணவு கிடைக்கிறது, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். சோனா, என் மனைவி குமாரி மாசமாக இருப்பதை போல் நடிக்கிறாள். தினமும் அது போல் நடித்து என்னை ஏமாற்றுகிறாள். நான் அதனால உணவுகளை தேடி தேடி சேகரித்து எடுத்துட்டு போய் குமாரி காவலத்திடம் கொடுக்கிறேன். என்னதான் செய்வது என்று தெரியவில்லை சோனா. ஏதாவது வழி இருந்தால் சொல்லேன். காலுவண்ணா, நீங்கள் ஏதாவது அருகில் உள்ள மருத்துவரிடம் குமாரியை கொண்டு போய் காமியுங்கள். அப்பொழுதுதான் தெரியும் குமாரின் உண்மை முகம் என்னவென்று என்று சோனாக்குருவி கூறியது. குமாரி, நீ நீண்ட நாளாக பீஸா வேண்டும் என்று கேட்டாயே, நாம் வெளியே போய் பீஸா சாப்பிட்டு விட்டு வரலாம். வா குமாரி, உனக்கு பீஸாவும் பாவக்காய் ஜூஸும் வாங்கி தருகிறேன். என் கூட வா குமாரி. காலு, உடனே நான் வரேன். பீஸா மட்டும் வாங்கிட்டாங்க. பாவக்காய் ஜூஸ் நீங்களே குடிங்க. எனக்கு பாவக்காய் ஜூஸ்லாம் எனக்கு பிடிக்காது. காலுக்காகவும் குமாரிக்காகவும் மருத்துவமனைக்கு சென்றனர். உடனே குமாரிக்காகவும் இங்கே பீஸா கிடைக்குமா காலு என்று கூறியது. என் மனைவி மாசமா இருக்கிறாளா என்று செக் பண்ணி கூறுங்கள் டாக்டர். நான் பார்த்த வரைக்கும் உன் மனைவி கர்ப்பமாக இல்லை. நீ உன் மனைவி கிட்டேயே கேட்டு பாரு காலு. குமாரி, இப்போது தெரிகிறதா நீ மாசமாக இல்லை என்று டாக்டரே சொல்லிவிட்டார். இப்போது எனக்கு என்ன பதில் சொல்ல போகிறாய் குமாரி? உங்களை ஏமாற்றவே நான் என்ன இப்படி செய்தேன்னு காலு, என்னை